அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்து கந்தாசம் ரீச் பண்ணிட்டோம். கந்தாசம் ரீச் பண்ணோடனே நிறைய பேர் வந்து பாத யாத்திரைக்கு வந்து காவடி தூக்கி போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் போவாங்க இந்த டைமில். ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்ததை ஒரு வீடியோவை எடுத்துட்டோம். அண்ட் இந்த வழியாக போனால் தான் எங்கள் கோயில் இருக்கும். இன்றைக்கி வந்து அதாவது எங்கள் கோயில்லையும் கூழ் ஊற்றுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த வழியாக போகிறதுனால கோயிலில் வந்து ஒவ்வொரு அந்த ஹைவேலேருந்தே கூழ் ஊற்றிட்டு வருவாங்க. இங்கே வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய கோயிலில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கோயிலில் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு எங்கள் கோயிலுக்குள்ளார வழி இதுதான். இப்படி உள்ளார வந்தீங்கன்னா கடைசியாக எங்கள் கோயில் இருக்கும். எங்கள் கோயிலை சுற்றி அங்காள பரமேஸ்வரி, அப்புறம் வந்து கன்னிமார், ஆந்திரா மாரியம்மன், இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்குது. நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா நிறைய கோயில் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது. எங்கள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வீரமாத்தியம்மன். உள்ளார வந்து இப்போ தான் எல்லாமே ரெனோவேட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இன்னும் சில பல வேலைகள்லாம் இருக்குது. அண்டு எங்கள் கோயில் இப்போ உள்ளார பூது காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும். எல்லாமே இப்போ தான் எல்லாம் நீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிச்சிருக்கோம். இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி போய் கும்பலான்னு போனோம். இன்னும் வந்து எங்கள் சாமிக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணல. பூஜையெல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறமா தான் அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணி அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒர்க்கு இருந்ததுனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களால் போக முடியல. இருந்தாலும் சாமி வந்து அப்படியே கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்ப டைம் ஆனதுனால சில கோயிலுக்கெல்லாம் எங்களால் போக முடியல. இருந்தாலும் எங்கள் சாமி வந்து கும்பிட்டுட்டு பக்கத்தில் எதாவது பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பட் ஆனால் போக முடியாததுனால அப்படியே ஆஃபீஸுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டோம். வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் வந்து யாருமே சாமி கும்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒய்ஃப் வந்து முருகர் ஃபேன், அவங்க வந்து சாமியே கும்பல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. என்ன அதாவது நாம்ளாக கும்பிட்டா போய் கும்பிடணும்னு நினச்சாலும் முடியாது. அவங்களா கூப்பிட்டா தான் நம்ம போய் கும்பிட முடியும்னு நினைப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி யதார்த்தமாக ஈவினிங் டைமில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு முருகர் வந்து வழியிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது வெளியே வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே டக்குன்னு நான் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி போமா நீ போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி விட்டுட்டேன். இந்த கோயில் நீங்கள் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுட்டால் கமெண்ட்ல எல்லாம் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். சாமி வந்து வெளியே சாமி கும்பிட்டுட்டு உள்ளார் வந்து விநாயகர், ஈஸ்வரர் எல்லாமே கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியோடு வெளியே வந்தோம். அண்டு இன்றைக்கான எங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு. சாமியை பார்க்கணும் கும்பிடணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது எல்லாமே நிறைவேறிடுச்சு. அண்டு இவ்வளோ தான் வீடியோ இன்றைக்கி சூப்பராக போயிருந்துருக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கோம், அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து சமைச்சிருக்கா. வீடியோ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வீரமாத்தியம் வந்து.